இறைக்கிற கிணறு தான் சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பானவர்களே, இன்னைக்கு ஒரு கிணறை பார்த்தோம் அப்படின்னா அந்த கிணத்துல முழுவதுமாய் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அந்த தண்ணிய இருக்கிற அந்த தோட்டத்திலேயோ இல்லைன்னா இருக்கிற அந்த இடத்துலையோ சுற்றிலும் இருக்கிற அந்த செடி கொடி மரங்கள் எல்லாத்துக்கும் பாய்ப்பாங்க. அப்படி பாய்க்கல அப்படின்னா அந்த கிணறு முழுவதும் தண்ணி இருந்துச்சுனாலும் மறுபடியும் அந்த கிணத்துல அந்த தண்ணி சுரப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த கிணத்தை சுற்றிலும் இருக்கிற செடி கொடிகள் எல்லாமே பட்டு போய்விடும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு தேவன் உங்க வாழ்க்கையில அநேக கிருபைகளை தந்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார், அபிஷேகத்தை தந்திருக்கிறார், வரங்களை தந்திருக்கிறார். அன்பானவர்களே, இதெல்லாம் எதற்கு ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார் அப்படின்னா, மற்றவர்களுக்கு இதை நீங்க செயல்படுத்தணும், மற்றவர்களுக்கு இதை நீங்க பயன்படுத்தணும் என்பதற்காக தான் தேவன் தந்திருக்கிறார். அன்பானவர்களே, பயன்படுத்தாத பட்சத்திலே இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில பெருகாது. இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அன்பானவர்களே, உங்களால் என்ன செய்ய முடியுமோ, என்ன கர்த்தருக்காய் செய்ய முடியுமோ அதை ஆண்டவருக்காக செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரா, வரங்கள் கொடுத்திருக்கிறாரா, அபிஷேகம் கொடுத்திருக்கிறாரா, தேவ பிள்ளை, அதெல்லாம் உங்களால எந்தெந்த இடங்களில கொண்டு போய் அதை செயல்படுத்த முடியுமோ, உங்களால எந்த இடத்துலலாம் போய் கர்த்தருக்காக பயன்பட முடியுமோ அதெல்லாம் போய் பயன்படுவதற்கு நீங்க பிரயாசப்படுங்க. அந்த இடத்துல போய் தேவனுக்காக செயல்படுங்க தேவ பிள்ளையே. அப்படி செய்யும் போதுதான் ஏசாயா 10ஆம் அதிகாரம், ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லப்பட்டபடி நீங்க வற்றாத நீரூற்றை போல இருக்க முடியும். கர்த்தர் உங்களை வற்றாத நீரூற்றை போல வைப்பார், கிருபையை பெருக பண்ணுவார், அபிஷேகத்திலே இன்னும் பலப்பட வைப்பார், இன்னும் வரங்களை தருவார், இன்னும் அநேக ஆசீர்வாதங்களை தருவார். God bless you.